கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோடே வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் எரேமியாவிடம், எழுந்து யார் வீட்டிற்கு போகச் சொன்னார்? குயவன் வீட்டிற்கு. குயவன் வீட்டில் கர்த்தர் எரேமியாவுக்கு எதை தெரிவிப்பேன் என்று சொன்னார்? தம் வார்த்தைகளை. குயவன் எதினாலே வனைந்து கொண்டிருந்தான்? திரிகையினாலே. குயவன் கையிலே கெட்டு போனது எது? அவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டத்தை எப்படி செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வனைந்தான்? திருத்தமாய். கெட்டுப்போன மண்பாண்டத்தை குயவன் எப்படி வனைந்தான்? வேறே பாண்டமாக. குயவன் செய்தது போல தாம் யாருக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்டார்? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு. கர்த்தரின் கையில் இருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் வீட்டார். எது குயவன் கையில் இருந்தது போல இஸ்ரவேல் வீட்டார் கர்த்தரின் கையில் இருந்தார்கள்? களிமண். கர்த்தர் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது என்ன? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று. எந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவார்? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லப்பட்ட ஜாதி. எந்த ராஜ்யம் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவார்? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லப்பட்ட ராஜ்யம். எந்த ஜாதியார் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமல் பொல்லாப்பானதை செய்தால் நன்மை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனமாறுவார்? கட்டுவேன், நாட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஜாதி. எந்த ராஜ்யம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நன்மை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனமாறுவார்? கட்டுவேன், நாட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ராஜ்யம். கர்த்தர் யாருக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தினார்? யூதாவின் மனுஷர் எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாக. யூதா மனுஷர் மற்றும் எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் எதை யோசிக்கிறார்? ஒரு காரியத்தை.
யூதா மனுஷர் மற்றும் எருசலேமின் குடிகள் எதை விட்டு திரும்ப வேண்டும்? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. யூதா மனுஷர் மற்றும் எருசலேமின் குடிகள் எவைகளை சீர்படுத்த வேண்டும்? தங்கள் வழிகளையும் கிரியைகளையும். எது தங்களால் கூடாத காரியம் என்று யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கூறினார்கள்? பொல்லாத வழியை விட்டு திரும்பி வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துவது. யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எதின்படி நடப்போம் என்று கூறினார்கள்? தங்கள் யோசனைகளின்படி. யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எதன்படி செய்வோம் என்று கூறினார்கள்? தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படி. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று யாருக்குள்ளே விசாரிக்க வேண்டும்? புற ஜாதிகளுக்குள்ளே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை எதை செய்தாள்? மிகவும் திடுக்கிடத்தக்க காரியம். எது வயல்வெளியின் கன்மலையிலிருந்து அற்றுப்போகிறதில்லை? லீபனோனின் உறைந்த மலை. ஓடி வருகிற எது வடிந்து போகிறதில்லை? அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள். கர்த்தரை மறந்த கர்த்தருடைய ஜனங்கள் எவைகளுக்கு தூபம் காட்டினார்கள்? மாயையான விக்கிரகங்களுக்கு. மாயையான விக்கிரகங்கள் கர்த்தருடைய ஜனங்களை எங்கே இருந்து இடரும்படி செய்கிறது? பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து. மாயையான விக்கிரகங்கள் எங்கே நடக்கும்படி செய்கிறது? செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நீந்திக்கும் நிந்தையாக்கும்படிக்கும் அவர்கள் செய்தது என்ன? மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இஸ்ரவேல் தேசத்தை என்றென்றைக்கும் எப்படி நீந்திக்கும் நிந்தையாக்க மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள்? ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தை. எதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான்? இஸ்ரவேல் தேசத்தை. எது பறக்கடிக்குமா போல் கர்த்தர் இஸ்ரவேலரை பறக்கடிப்பார்? கொண்டல் காற்று. கர்த்தர் இஸ்ரவேலரை கொண்டல் காற்றைப் போல எவர்களுக்கு முன்பாக பறக்கடிப்பார்? அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. இஸ்ரவேலரின் ஆபத்தின் நாளில் கர்த்தர் அவர்களுக்கு எதை காட்டுவார்? முதுகை.
எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் என்று கூறியவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆசாரியரிடத்தில் ஒழிந்து போகாதது எது? வேதம். ஞானிகளிடத்தில் ஒழிந்து போகாதது எது? ஆலோசனை. தீர்க்கதரிசிகளிடத்தில் ஒழிந்து போகாதது எது? வசனம். யாருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலர் கூறினார்கள்? எரேமியாவின் வார்த்தைகளை. எரேமியாவை எதினாலே வெட்டி போடுவோம் என்று இஸ்ரவேலர் கூறினார்கள்? நாவினாலே. யாருடைய சத்தத்தை கேளும் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார்? தன்னோடே வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை. நன்மைக்கு எதை சரிக்கட்டக் கூடாது? தீமையை. எரேமியாவோடே வழக்காடினவர்கள் எரேமியாவின் ஆத்துமாவுக்கு எதை வெட்டினார்கள்? படுகுழியை. தனக்கு படுகுழியை வெட்டினவர்களுக்காக நன்மையை பேச கர்த்தருக்கு முன்பாக நின்றவர் யார்? எரேமியா. தனக்கு படுகுழியை வெட்டினவர்களை விட்டு கர்த்தர் எதை திருப்பும்படி எரேமியா கர்த்தருக்கு முன்பாக நின்றார்? கர்த்தருடைய உக்கிரத்தை. யாரை பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுக்க எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார்? தன்னோடே வழக்காடினவர்களின் பிள்ளைகளை. யாரை பட்டயத்துக்கு இரையாக்கிவிட எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார்? தன்னோடே வழக்காடினவர்களை. யார் பிள்ளையற்றவர்களும் விதவைகளும் ஆகும்படி எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார்? தன்னோடே வழக்காடினவர்களின் மனைவிகள். யார் கொலை செய்யப்பட எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார்? தன்னோடே வழக்காடினவர்களின் புருஷர்கள். எவர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடியும்படி எரேமியா கர்த்தரிடம் வேண்டினார்? தன்னோடே வழக்காடினவர்களின் வாலிபர்கள். கர்த்தர் சடிதியில் எரேமியாவோடே வழக்காடினவர்கள் மேல் எதை வரப்பண்ண வேண்டும் என்று எரேமியா கூறினார்? இராணுவத்தை. எரேமியாவோடே வழக்காடினவர்களின் வீடுகளிலிருந்து எது கேட்கப்பட கடவது என்று எரேமியா கூறினார்? கூக்குரல். எரேமியாவோடே வழக்காடினவர்கள் எரேமியாவை பிடிக்க எதை வெட்டினார்கள்? படுகுழியை. எரேமியாவோடே வழக்காடினவர்கள்
அவருடைய கால்களுக்கு எவைகளை வைத்தார்கள்? கண்ணிகளை. எரேமியாவோட வழக்காடினவர்கள் அவருக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட யோசனைகளை செய்தார்கள்? கொலை பாதக யோசனைகளை. எரேமியாவோட வழக்காடினவர்கள் அவருக்கு விரோதமாய் செய்த கொலை பாதக யோசனைகளை அறிந்தவர் யார்? கர்த்தர். எரேமியாவோட வழக்காடினவர்களுடைய எதை கர்த்தர் தம்முடைய கண்ணுக்கு மறைவாக மூடாமல் இருப்பீராக என்று எரேமியா கூறினார்? அக்கிரமத்தை. எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் தம்முடைய கண்ணுக்கு மறைவாக மூடாமல் இருப்பீராக என்று எரேமியா கூறினார்? எரேமியாவோட வழக்காடினவர்கள். எரேமியாவோட வழக்காடினவர்களுடைய எதை கர்த்தர் குலைக்காமலும் இருப்பீராக என்று எரேமியா கூறினார்? பாவத்தை. எரேமியாவோட வழக்காடினவர்கள் யாருக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள் என்று எரேமியா கூறினார்? கர்த்தருக்கு முன்பாக. எரேமியாவோட வழக்காடினவர்கள் கர்த்தருக்கு முன்பாக எந்த காலத்திலே கவிழ்க்கப்பட கடவர்கள் என்று எரேமியா கூறினார்? கர்த்தருடைய கோபத்தின் காலத்திலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதாகமத்தை திரும்பவுமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. ஆமேன்.